ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 9th நியூ புக் தமிழ் இயல் 5 இருக்கக்கூடிய உரைநடை செய்யுள் இலக்கணம் ஃபுல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். தென் புக் பேக் கூட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் இயல் ஒரு 1 ஹவர்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுபோல் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இதெல்லாம் மட்டும் படித்தா போதும். தென் ஷார்ட்கட்ஸ், தென் இலக்கணம் இந்த அளவுக்கு படித்தா போதும். இதுபோல் எல்லா விஷயங்களும் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் நடுநடுவில் நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நிறைய பகுதிகள் படிக்க வேண்டியதில்லை, ஒரு சிலதெல்லாம் ஓகேங்களா. எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அதெல்லாமும் நான் சொல்லுவேன். அதனால் வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியாது, உங்களால் இயலும் ஃபினிஷ் பண்ண முடியாது ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயல் 5 எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கல்வியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பெண் கல்வி, தென் ஜென்ரலாக கல்வி கற்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது போல் கருத்துக்கள் தான் இயல் 5 முன்னெடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு உரைநடை தான் கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள், அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கல்வியில் சிறந்த பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது கல்வி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மருத்துவர் முத்துலட்சுமியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த காலத்தில் இருக்கிற மலாலா வரைக்கும் இதில் பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் இந்த பாடத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா ஒரு வில்லு பாட்டு மாதிரி. வில்லுப்பாட்டு மாதவி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாடல் பாடுவாங்க, அவங்க கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதுபோல் வில்லு பாட்டு பாடும்போது அந்த காலத்தில் கல்வி பெற்ற பெண்கள் இருக்காங்க அதுபோலன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கிங்க, தப்பு இல்லை. அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கூட நீங்கள் படித்தா போதும். இதில் அவங்க பாட்டு பாடும்போது நடுநடுவே பாடல் பாடியிருப்பாங்க. அந்த பாடல்லாம் பார்க்கலாம். படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பதான் பார் முழுவதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடுவே உடனதுவும் கல்வி. இதுபோல் கல்வி கற்கணும் பெண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழின் பொற்காலம், எனவே புகழப்படும் காலம் எக்காலம், அது எக்காலம். இது வில்லுப்பாட்டில் பாடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாட்டும் தொகையும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வும் உயர்ந்திருந்த காலம் சங்க காலம், அது சங்க காலம். ஏன் சங்க காலத்தை பற்றி சொல்ல வராங்க? சங்க காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தானே சொல்ல போகிறாங்க. அப்போ சங்க காலத்தில் யார் படித்தாங்கன்னு சொல்லணும்ல. அப்போ ஔவையார், வெண்ணி குயத்தியார், இதுபோல் மாசாத்தியார், இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் பயின்றிருக்காங்க அப்படின்னு தான் பாடல் மூலியமாக சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சங்ககால பெண்பார் புலவர்கள்னு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம், நான் சொல்லுவேன் ஓகேங்களா. எதுக்கெலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணணும்னு சொல்லிப்பேன். அதை கவனமாக புக் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு படிங்க. சங்ககால பெண்பார் புலவர்களில் பொருந்தாதவர்கள் யாருன்னு கொஷின் கேட்பாங்க. இவ்வளோ புலவர்கள் இருக்காங்களே, இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சங்ககால பெண்பார் புலவர்களில் கீழ்காண்பவர்களில் யார் பொருந்தாதவர்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு சங்ககால பெண்பார் புலவர்கள் யாருன்னு தெரிஞ்சால் தானே பொருந்தாதவங்களை சூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கணும். ஔவையார், ஓக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார், கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்பார் புலவர்களுக்கு மேலே இருக்காங்க. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஷார்ட்கட்டாக அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு டைம் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுங்காட்டியும் நீங்கள் ஒரு 5 டைம்ஸாவது இதை படிச்சிருவீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இவங்களாம் அந்த கால பெண்பார் புலவர்கள்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏன்னா நேமே பார்த்திங்கன்னா அந்த கால நேம் தான், பெயர்கள்லாம். ஔவையார், ஓக்கூர் மாசத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார், இந்த பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால பேர். கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி சும்மா நிறைய ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்க வேணாம் ஓகேங்களா. பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழில் உயர்வை பெற்றாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க, படித்தாங்க, உயர்வானாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பாடல் மாதிரி பாடியிருப்பாங்க. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க, முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க, இடையில் குடி புகுந்த மூட பழக்கத்தினால்தான் பெண்களை தாழ்த்தினாங்க, அப்புறம் அடியோடு விழுந்தானாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது.
அதுக்கப்புறம் பெண்கள் பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமை படைச்சாங்க, சட்டசபை உறுப்பினர் ஆனாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை வந்து எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனதில் நிறைந்தாங்க. பெண்கள் எல்லாம் இவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காங்கன்னு பாடல் மூலியமாகவே என்ன பண்ணுறாரு, வில்லுப்பாட்டு பாடினவர் பாடுறாரு. நமக்கு இந்த லெசனில் நடுநடுவே என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இந்த லெசனில் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான். ஓகேங்களா, அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் லைன் பை லைனாக படித்தா போதும், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க போதுமானது. பெண்மை புரட்சி யாருன்னு கேட்பாங்க. பெண்மை புரட்சி முத்துலட்சுமி. மேலே இருக்கிற ஹெட்டிங் முக்கியம். பெண்மை புரட்சி முத்துலட்சுமி. இவங்களோட ஆண்டு பார்த்திங்கன்னா 1886, 1968. பிறந்தது 18ஆம் நூற்றாண்டில், இறந்தது 19ஆம் நூற்றாண்டு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 68 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 86 திருப்பி போட்டிங்கன்னா 68. பிறந்தது 1886, இறந்தது 68. இங்கே 18, இங்கே 19. ஓகேங்களா, இதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. மேலே வந்து 86 வரும், கீழே அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 68 வரும். 86ல் பிறந்து 68ல் உயிர் பிரிந்திருக்கு. இங்கே ஆண்டுகள் மட்டும் மாறும். 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து இறந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவரும் கூட. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், சென்னை மாநகராட்சிக்கு முதல் துணை மேயர். முதல் வரது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், முதல் பெண் மேயர் சென்னைக்கு. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இவங்களை பற்றி நிறைய கொஷின் அரைஸ் ஆகும். முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். துணை மேயரா கேட்பாங்க, இந்த துணை முக்கியம். அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. சட்ட மேலவையா கீழவையான்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்மள. சட்ட மேலவை. ஓகேங்களா, சட்ட மேலவை, துணை மேயர், மேயர் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், துணை தலைவர் இல்லை தலைவர். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி சொல்லிட்டேன்னா, தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகிய நிறைவேற காரணமாக இருந்தவர். என்னென்னது? தேவதாசி ஒழிப்பு முறை, இருதார மனம் தடை, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குறதுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, குழந்தை திருமணம் தடை சட்டம். ஓகேங்களா, முதல்ல 4 விஷயம் எல்லாமே வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதெல்லாம் நிறைவேற இவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அடையாற்றில், இதை நோட் பண்ணுங்கள். அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1930 அவ்வை இல்லம். ஓகேங்களா, இப்போலாம் 30 வயசு ஆகிட்டாவே நம்மளை என்னன்னு கூப்பிட்றாங்க, ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனாங்கன்னா 30 வயசு ஆனாவே நம்மளை பாட்டின்னு கூப்பிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1930 அவ்வை இல்லம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனை. 50 வயசுக்கு மேலே ஆனாவே ஒரு சில டிசைஸ் 1, 2ன்னு ஒன்றா வர ஆரம்பிக்கும். பிபி, சுகரு, ரத்த கொதிப்பு, பிபி எல்லாம் ஒன்று தானே, அது போல் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த வரிசையில் புற்றுநோயும் இருக்குது. அப்போ 50 வயசுக்கு மேலே நம்ம என்ன இருக்கணும், நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும், வாக்கிங் போகணும், ஃபுட்டு சாப்பிடணும். இது போலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 50 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சுனாவே புற்றுநோய் மருத்துவமனை 52 ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை. இதில் வர 2 ஆண்டுகள் இது. அதுக்கப்புறம் அவங்க பிறந்தது 1886, இறந்தது 1968. ஓகேங்களா, இந்த ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மீதி எல்லாம் இருக்கிறதுல ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்க்கலாம். அதுதான் ஏன்னா கொஷின் அரைஸ் ஆகும். பெண்மை உயர்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டித ராமாபாய். பெண்மை உயர்வுன்னு கேட்டாங்கன்னா பண்டித ராமாபாய் அவர்கள். இவங்க பிறந்தது 1858, இறந்தது 1922. ஓகேங்களா, இதில் பாதி 50ல் பாதி 26, அப்படியே 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே 18, இங்கே 19. 1858, இங்கே 1922. இவர் சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவர். அதாவது பெண்கள் கல்வி கற்கக்கூடாதுன்ற அந்த எதிர்ப்பு இருந்த காலத்திலே இவங்க தடைகளை மீறி கல்வி கற்றிருக்காங்க. பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவங்க. ஓகேங்களா, இவங்களை பற்றின ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்மை துணிவு. உயர்வுனா வந்து பண்டித ராமாபாய், துணிவுனா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். பெண்மை துணிவு வந்து பார்த்திங்கன்னா
மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். மூவலூர் ராமாமிர்தம் 1883 பிறந்து 1962, எல்லாமே 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் இயற்கை எழுதியிருக்காங்க. இங்கே 83, இங்கே 62. ஓகேங்களா? 3ல் 1 கம்மி பண்ணால் 2 வந்துடும், 8ல் 2 கம்மி பண்ணால் 6 வந்துடும். ஓகேங்களா? 1883, 1962. கடைசியில் இருக்கிறத 1 கம்மி பண்ணுங்கள், செகண்டாக இருக்கிறதுல 2 கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னாவே நீங்கள் 3 ஞாபகம் வச்சுக்கலாம்ல. மூவலூர் ராமாமிர்தம் அதுலேயே 3 வருது, அப்போ டேட் ஆஃப் பர்த்லேயும் 3 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வந்தால் டேட் ஆஃப் டெத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 மைனஸ் பண்ணோம், அப்புறம் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா அவங்க டேட் ஆஃப் டெத்து வந்துடும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற இவங்க துணை நின்றுருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவங்க யார்? முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அவங்களுக்கு கூட ஹெல்ப்பாக நின்றுருக்காங்க. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் தான் வழங்குறாங்க. ஓகேங்களா? 8ஆம் வகுப்பு வரை படித்தவங்களுக்கு 12th கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பெண்மை சிறப்புன்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைடஸ் சோஃபியா ஸ்கட்டர். இவங்க வந்து 1870, 1960, எல்லாமே 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து 19ஆம் நூற்றாண்டில் இறந்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து 70, அப்படியே 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 60. ஓகேங்களா? 70 - 10 ஈஸியாக ஞாபகம் வச்சிங்களாம்ல. ஐடஸ் சோஃபியா ஸ்கட்டர். ஸ்கட்டர்னா கட் ஆகிறது, அப்போ 10 கட் பண்ணோம்னா நமக்கு 60 வந்துடும். 1870 - 1960. இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது, மீதியெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பெண்கள் மருத்துவராக உலகமே விரும்பாத காலத்தில் வந்து தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் பார்த்துருக்காங்க. பெண்கள் மருத்துவராக விரும்பாத காலத்திலேயே இவங்க டாக்டர் ஆகி வேலூரில் இலவச மருத்துவம் வந்து பார்த்துருக்காங்க. ஐடஸ் சோஃபியா ஸ்கட்டர் 1870, 1960. இந்த ஆண்டுலாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் சொல்லிகிட்ருக்கேன், அதை பயன்படுத்தி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் பூலே, இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜோதிபாய் பூலே. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுவும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பள்ளியை ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு ஜோதிபாய் பூலேவும், அடுத்து வந்து சாவித்ரிபாய் பூலேவும். இது வந்து ஐஎன்எம்மில் நீங்கள் படிப்பீங்க இன்னும் டீட்டெயிலாக. ஓகேங்களா? இதில் 1831, 1897 இவங்க மட்டும்தான் 18ஆம் நூற்றாண்டிலே பிறந்து 18ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரினா யாருன்னா அவங்க ஹஸ்பண்ட்காக யமன்கிட்டயே போராடினாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்துங்க. சாவித்ரிபாய் பூலே 1818 அந்த காலன்ற மாதிரி. இவங்க 31, 97. 31 அப்படியே அதோட 3 மடங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 3 மடங்குனா 9, இங்கே 3 வரணும், ஆனால் இங்கே 7. ஓகேங்களா? 1831, 1897 இதோட 3 மடங்கு, ஆனால் லாஸ்ட்டில் வந்து 7 வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். சாவித்ரிபாய் பூலே தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். பெண்மை அறிவு யாருன்னு கேட்டாங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. அடுத்து மலாலா. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டத்தில் இறங்கின போது மலாலாவோட வயது வந்து 12. அதாவது 1997 இவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 12. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட காலத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. அந்த வயசில் நமக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது. அவங்க அந்த வயசுலேயே வந்து எவ்வளோ முற்போக்காக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போ அது பாராட்டக்கூடியது தானே. அதனால தான் உலகமே அவங்கள பாராட்டியிருக்கு. 1997. ஓகேங்களா? அவங்க இன்னும் இருக்காங்க, அதனால் வந்து டேட் ஆஃப் டெத்து கிடையாது. 1997 தான் அவங்க போராடி இருக்காங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெரிய பாக்ஸஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்களில் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் வந்து பட்ட படிப்பிற்கு கொடுக்குறாங்க. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம்னு கல்வி திருமண உதவித்தொகை தொடர்புடையது கொடுக்குறாங்க. தனித்தமிழில் சிறந்தவங்க யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் பற்றி கொடுத்துருக்காங்க. 1903,
1943, கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. இதுவும் 19ல் ஸ்டார்ட் ஆகி 19லே ஃபினிஷ் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பரி ஞாபகம் வச்சுக்கோங்க. படையப்பில் வருவாங்கள்ல நீலாம்பரி, அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. 40 வயசுலேயே அவங்கள அந்த கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, கிளைமேக்ஸில் தெரியும். அந்த நீலாம்பரி அம்மையோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீலாம்பிகை அம்மையார், நீலாம்பரி அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மறைமலை அடிகளின் மகள் இவங்க. தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடச்சொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள்லாம் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குது. இவங்களுடைய நூல்கள்லாம் பார்த்துக்குங்க, முக்கியம். அடுத்து கோத்தாரி கல்விக்குழு. 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திருக்கு. 1964 கோத்தாரி கல்விக்குழு. ஓகேங்களா? அது அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திருக்கு. அடுத்து சாரதா சட்டம் பார்த்திங்கன்னா பெண் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குழந்தை திருமண சட்டத்தை தடுக்கிறதுக்கு 1929. அடுத்து ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். இவங்களும் பாருங்கள் 19லே பிறந்து 19லே இறந்துருக்காங்க. 1906, 1955, கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 49 வயசு தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கும் தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்த விளங்கியிருக்காங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களின் அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியிருக்காங்க. சூரியன், பரமாணு புராணம் கொஞ்சம் அறிவியல் ரிலேட்டடாக இருக்கிற நூல்கள் ஈதா ராஜேஸ்வரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெசன் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியாச்சு. நான் சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்து இந்த இயல் ஃபினிஷ் பண்ண உடனே வீடியோ நீங்கள் போயிட்டு படிங்க. நான் சொன்ன ஷார்ட்கட் லைட்டாக பென்சிலில் கூட எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து கற்பவை கற்ற பெண்ணில் தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எதில் இடம்பெற்றிருக்கு, யார் ஆசிரியர்னு சொல்கிறேன். கற்றோருக்கு சென்றம் இடமெல்லாம் சிறப்பு, மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, இது பார்த்திங்கன்னா கொன்றை வேந்தன், அதுவும் ஔவையார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இது நாலடியார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, ஔவையார். கல்வி அழகே அழகு, இது குமரகர்பரர். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை சொல்லிடுறேன். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மூதுரை ஔவையார். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, கொன்றை வேந்தன் ஔவையார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, ஔவையார். தென் கல்வி அழகே அழகு குமரகுருபரர். ஓகேங்களா? அடுத்து ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கல்வி ரிலேட்டடாக இருக்கும். குடும்ப விளக்கு, பாரதிதாசன். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லைன் பார்க்கலாம். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமையை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், இது போல் கருத்துக்கள்லாம் இருக்கும் 20ஆம் நூற்றாண்டில் வந்த கவிதைகள். குடும்ப விளக்கு, பாரதிதாசன். இதில் பெண்கள் சமைக்கணுமா, சமைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையா, பெண்கள் ஏன் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதா, கல்வி கற்ற பெண்கள் தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம முதல்ல பாரதிதாசன் நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பாடலுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? நூல்வெளி கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு, குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, கற்ற பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் பல்கலைக்கழகம் போல மிளிரும், கல்லாத பெண்கள் குடும்பம் அந்த அளவுக்கு இருக்காதுன்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பார். குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண் கல்வி முதன்மையானதும் இன்றியமையாதும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் நமக்கு பாடப்பகுதியாக எங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் மீது உள்ள பற்றின் காரணமாக தான் அதுவும் பாரதியின் கவிதை, இதை நோட் பண்ணுங்க, கவிதையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் பாரதிதாசன் தம் பெயரை மாற்றிருப்பார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நான் சின்ன
சின்ன லெசன் நடத்தும்போது, அதாவது 7th 6th நடத்தும் போதே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். குடும்ப விளக்கு, குடும்பம் வந்து இருண்டு இருக்கும். ஏன்னா இருண்ட வீடும் இதில் தான் வந்து அதில் இருக்கிற தமிழச்சின்னு ஒரு நூல் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டியன் கிட்ட போயிட்டு கவிதை பாடுவாங்க. அதனால் அவர் பரிசு தருவாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே வீட்டு வருவாங்க. இருண்ட வீடு என்னவாகும், லைட் போட், அதாவது அவங்களுக்கு வறுமை அந்த சூழலில் இருக்கும்போது அவங்க பரிசு பெற்று வராங்க, ஒரு அமௌண்ட்டு கெட் பண்ணிட்டு வராங்க. அது குடும்பத்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுதான் வந்து இருண்ட வீடு என்ன ஆகுனா குடும்பத்தில் விளக்கேற்றுற மாதிரி ஆகுது. அப்புறம் அந்த பரிசு பெற்றோடனே அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க தமிழ்னால தான் வந்து பரிசு பெற்றாங்க. அதனால் தமிழ் இயக்கம்லாம் வந்து இவங்கள பாராட்டுது. தமிழச்சியின் கத்தியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரதிதாசனோட நூல் தான். அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்கட் இப்பயுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து, இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகளில் வந்து தொகுத்திருக்காங்க. பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காங்க. ஐ திங்க் வந்து 1969. இது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1969 தான் வந்து பிசிராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நூல் பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நூல் ஆசிரியர் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கண்டென்ட்மே ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கண குறிப்பு பார்க்கலாம். பகுப்பது இலக்கண குறிப்பு வந்து நமக்கு வராது. மாக்கடல்னா உரிச்சொல் தொடர். மா என்பது உரிச்சொல்லோட வரக்கூடிய உரிச்சொல்லோட பொருள் இது. ஓகேங்களா? தொழில் பெயர்னா ஆக்கல். பொன்னே போல்னா உவம உருபு. மலர்கை உவமை தொகை. வில்வாள் உண்மை தொகை. வில்லும் வாளும் அப்படி வரணும். மறைஞ்சு வந்திருக்கிறதுனால உண்மை தொகை. தவறுக்கோணோ, இது வந்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம். லாஸ்ட்டில் கால் வாங்கின மாதிரி ஒரு சொல்லு முடிஞ்சால் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சமாக தான் இருக்கும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம். நடுவில் சொல்லும் பொருள்லாம் ஒவ்வொரு பாடலுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நோட் பண்ணி படிங்க, போதுமானது. சொல்லும் பொருளும் வந்து ஒவ்வொரு பாடல் படித்த பிறகு நம்ம படிச்சுக்கலாம். முதல் பாடலின் பொருள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்வி இல்லாத பெண்கள் வந்து பண்படாத நிலம் போன்றவர்கள், அதில் நல்ல பெயர் விளையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து படித்த பெண்கள் தான் வந்து பண்பட்ட நிலம் போல், அதில் வந்து கல்வியை கற்ற பெண்கள் தான் வந்து பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த மக்கள் உருவாகின்றனர். மக்கள்னா என்னன்னா அவங்களுடைய குழந்தைகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வானூர்தியில் செலுத்துதல், அதுக்கப்புறம் கடலை அழுத்தல், இது போன்ற எல்லா வேலையிலும் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற மாதிரி இப்போ உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. இன்று பெண்களுக்கென வேலையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவர்கள் பெண். கல்வியறிவில்லாத பெண் தன் வாழ்நாளில் என்றும் ஒளிர மாட்டாள். கல்வி கற்ற பெண் தான் வந்து ஒளிரும் இயல்புடையவள்னு சொல்கிறாங்க. அடுத்து, சமைப்பது வீட்டு வேலை மட்டும் பார்ப்பது பெண்களின் வேலை மட்டும் கிடையாது, ஆண்களும் செய்யலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் இது செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. யாருன்னா உங்கள் வீட்டில் ஆண்கள் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லைன்னா சிஸ்டர்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆண்கள் சமைக்க ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைக்கிறது என்னவோ பெண்களுக்கே எழுதப்பட்ட ஒரு வேலைன்ற மாதிரி காலங்காலமாக பெண்கள் தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போல்லாம் நிறைய செஃப் இருக்காங்க, ஆண்கள்லாம் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து செய்கிறாங்க. நான் பேசுகிறது வீட்டில் மட்டும்தான். ஓகேங்களா? யாருன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா கோவப்படாதீங்க. நிறைய பேர் வீட்டில், உங்கள் வீட்டிலேயே கூட அம்மாவோ தங்கையோ யாராக இருந்தாலும் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, சாமான் கழுவுறது, இந்த பாத்திரம் துணி துவைத்தல், வீடு பெருக்குதல், தென் வந்து சமைத்தல், இது போல் வேலைங்களாம் அவங்களுக்கே எழுதி கொடுத்தது மாதிரியும் அவங்களே அதுக்காக பிறந்த மாதிரியும் காலங்காலமாக அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. நானும் என்னோடய ஒரு பெண் தானே, அதனால் என்னோட குமரலும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? யாரும் பாய்ஸ் குவிச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அம்மா இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ரெகுலராக நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ, அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிற போது உங்களால் முடிஞ்சது ஒரு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறதோ, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதோ, இல்லைனா வீட்டில் எதனா இருந்தால் 1-2 வேலை செய்கிறதோ, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். பாவம் இல்லை பெண்களும். ஓகேங்களா? அடுத்து, உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்திலோ வீரத்திலோ அமைவது இல்லை. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு சமைத்தல். ஓகேங்களா? இதில் டாக்டர் சிவகுமார் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் பற்றியும் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் அதை பற்றி பேசுவார். நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண உணவு இதை பற்றிலாம் பேசுவார். அவர் பேசும்போது நிறைய சொல்லுவார்.
அடுப்பங்கரையில் நம்ம செலவிடுற நேரம் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து நிறைய வந்து சீசனல் ஃபுட் சாப்பிட சொல்லுவார், மில்லட் சாப்பிட சொல்லுவார், வாக்கிங், எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மெடிக்கல் சைடு போகாமல் நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் உணவின் மூலமான்றது அவரை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியும். இது வரைக்கும் அவரை பற்றி தெரியலன்னா டாக்டர் சிவகுமார் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் கண்டிப்பாக வந்து நம்ம இது வரைக்கும் நீங்கள் சிறுதானியங்கள் பற்றி தெரியாது அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, தென் வந்து என்னென்ன சிறுதானியங்கள் சாப்பிட்லாம், அது மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார். அதை பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் ஏன்னா வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ஹெல்த்தாக இருக்கலாம். ஓகேங்களா? பெண்களுக்கு எப்போதுமே கல்வி வேண்டுன்ற மாதிரி தான் இந்த பாடலை ஃபினிஷ் பண்ணியிருப்பார். நாம் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பாடலையும் வந்து என்னென்ன லைன் நான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிடுறேன், நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லைன் 2 லைன் பார்த்துக்கோங்க. இதில் சொல்லும் பொருள்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கலர் நிலம்னா பண்படாத நிலம், நவிழல்னா சொல்லல். ஓகேங்களா? அடுத்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். 3வது பாடலில் இந்த லைன் முக்கியம். கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேனே என்று சொன்னவர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு. இந்த பாடல், ஏன்னா பாடலின் பொருள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த பாடல் நீங்கள் ஒரு முறை படித்தாவே போதும். கல்வி இல்லாத மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன், இந்த லைன் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து இதற்கான சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இயற்றுகனா செய்க, மின்னாலைனா மின்னலை போன்றவளே, மின்னால்னா ஒளிரமாட்டாள். அடுத்து 4வது பாடலில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சமைப்பது, வீட்டு வேலை செய்வது, அது போல் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 5வது பாடல் வந்து பார்த்திங்கன்னா உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உணவிலே ஆக்கல் மக்கள் கன்று உயிராக்கல் அன்றோ, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தணல்னா நெருப்பு. அடுத்து 6வது பாடல் வந்து பார்த்திங்கன்னா சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை, இந்த 2 லைன் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? போதுமானது இதுவே. இது பார்த்துக்கோங்க, இந்த லைன் மட்டும். பெண் கல்வி யாண்டும் வேண்டும் யாண்டும் சொன்னவர்னு மட்டும் கேட்பாங்க. இந்த லைன் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு லைன். பெண் கல்வி வேண்டும் யாண்டும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். குடும்ப விளக்கில் சொல்லியிருப்பார். குடும்ப விளக்கில் இந்த ஒவ்வொரு செயலுக்கும் நான் சொல்லுவேன், அதோட கதையோட தீம் தெரிஞ்சுக்குங்க போதும். எல்லா பாட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் படிங்க. அதோட கருவு இப்போ பெண் கல்வி பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த பெண் கல்வியில் ஃபஸ்ட்டு பாடல் என்ன சொல்லியிருக்காங்க? கல்வி கற்காதவர்கள் வந்து விலங்குகள்னு சொன்னது திருவள்ளுவர். கல்வி கற்காத பெண்கள் வந்து இங்கே வந்து கலர் நிலம் போன்றவர், விளையாத நிலம் போன்றவங்க, அவங்க சிறந்த மக்களை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2வது வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லியிருப்பாரு. 3வது பாடலில் வந்து கல்வி இருந்தால் தான் அவங்க ஒளிர்வாங்க, இல்லைனா ஒளிர மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 4வது பாடலில் வந்து ஆணும் வந்து பெண்ணும் வந்து சமம், அதனால் அவங்களும் சமைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 6வது பாடலில் வந்து பார்த்திங்கன்னா உணவனை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணவை சமைத்து தருவது வந்து உயிரை உருவாக்குவது போன்றது, அதனால் வந்து வாழ்க்கை வந்து பொருள் செல்வத்திலோ வீரத்திலோ இல்லை, அடுப்பறையில் நம்ம செலவு பண்ணுற நேரத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். 6வது பாடலில் வந்து என்ன சொல்லியிருப்பார்? சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமையாயிடுச்சு, அதனால் வந்து நல்ல தாய்மார்களுக்கு உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற அந்த வழக்கத்தை மாற்றணும். சமைப்பதுனா பெண்கள் தான் அப்படின்ற எண்ணத்தை மாற்றணும். பெண்களுக்கும் கல்வி வேண்டும்ன்ற மாதிரி எப்போதுமே பெண்கள் யாண்டும்னா என்ன, எப்பொழுதும் பெண்களுக்கு கல்வி வேண்டும்னு பாடலை முடிச்சிருப்பார். ஓகேங்களா? இது போல் அந்த பாடலில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஏன்னா நான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து கற்பவை கற்றப்பின் இருக்கிற பாடல்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், பாரதி. பட்டங்கள் சட்டங்கள், நீங்கள் அந்த பேச்சாளர் பாரதியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ராஜா அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதி அவர்கள் இருப்பாங்க, அந்த அம்மா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜா அவர்கள் இருப்பாங்க. அந்த பாரதி வந்து பார்த்திங்கன்னா லாயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அதான் சட்டம் படிச்சிருக்காங்க, பாரதி சட்டங்கள். அப்போ பட்டங்கள் சட்டங்கள்னு வந்தால் பாரதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்யணும், ஆனால் நம்மக்கிட்ட கண்டிப்பாக மணி இருக்கணும். மணி இல்லாத இடத்துல நம்ம பெண்கள் பிறந்தனா மணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓகேங்களா? உழைக்கணும் குடும்பத்துக்காக. அப்போ மங்கைனா மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, கவி மணி.
பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருபடல் என்பது சரிபடாது. இது பாவேந்தர் பாரதிதாசன். பெண்கள் பற்றி அவர் பாடியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருபடல் என்பது சரிபடாதுன்னு சொன்னவர் பாவேந்தர் அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சிறு பஞ்சமூலம் காரியாசன். இதுலேயும் பார்த்திங்கன்னா காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்கள் கூறும் இலக்கியம் தான் இது. இது பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சாதனைக்கு வயதில்லைன்ற மாதிரி பாடல் கொடுத்துருப்பாங்க. இளம் வயதில் அறிவு பெற்றவர்கள் எல்லாம் மூத்தவர்களுக்கு சமம்ன்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சங்க இலக்கியங்களுக்கு அப்புறம் தான் நீதி நூல்கள் தோன்றின. சங்க இலக்கியங்கள்னால் என்ன? 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டன. நீதி நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள்னால் 8 தொகையும் 10 பாட்டும். நீதி நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்களில் வருது. இதில் சிறு பஞ்சமூலமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை இது போலலாம் வருது இல்லை, அதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். தென் பார்த்திங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, அதில் புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை இது போலலாம் வரும் பாருங்கள். அதெல்லாம் 14 மேற்கணக்கு நூல்களில் வரும். 5 சிறிய வேர்கள் என்பது தான் இதன் பொருள். சிறு பஞ்சமூலம்னா 5 சிறிய வேர்கள் என்பது தான் பொருள். கண்டங்கந்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதில் வருது? சிறு பஞ்சமூலத்தில் வருது. இவ்வேர்களான மருந்து உடல் நோயை போக்குகிறது. அதுபோல் சிறு பஞ்சமூலத்தில் உள்ள 5 கருத்துக்கள் என்ன பண்ணுன்னா மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன்னு இதில் வாழ்வில் உண்மையை தனித்தனியாக பிரித்து சொல்லுதான். சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இவர் மதுரை தமிழாசிரியர் மக்கியானார் மாணக்கர் மகன் கிடையாது, மாணக்கர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணக்கர் தான் காரியாசன். காரி என்பது இவருடைய இயற்பெயராக இருக்கலாம். ஆசான் என்பது தொழில் அடிப்படையில் சேர்ந்ததாக இருக்கலாம். காரி ப்ளஸ் ஆசான் காரியாசன் ஆயிருக்கும். காரியாசன் என்று பாயிர செயல் இவரை சிறப்பிக்கிறது. காரியாசன் அப்படின்னு பாயிர செயல் இவரை சிறப்பிக்குது. ஃபஸ்ட் ஒரு முறை வகைன்னு நான் சொல்லிடுறேன். சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றியது. நீதி நூல்கள்லாம் 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 14 மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்களில் வரும். இது சிறு பஞ்சமூலம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 5 சிறிய வேர்கள் இருப்பது கண்டங்கந்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சிலாம் மருந்து உடலின் நோயை போக்குது. அதுபோல் சிறு பஞ்சமூலத்தில் இருக்கிற 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமை போக்கி நல்வழிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதுவே நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன்னு வாழ்வியல் உண்மைகளை தனித்தனியாக எடுத்துக்காட்டுது. ஆசிரியர் காரியாசன். இவர் மாக்காயனார் மாணக்கர், மாக்காயனரோட ஸ்டூடெண்ட் இவர். தென் காரி என்பது இவருடைய இயற்கூட, ஆசான் என்பது சேர்ந்து காரியாசன் ஆயிருக்கலாம். காரியாசன் பாயிர செயல் இவரை சிறப்பிக்கிறது. காரியாசன் அவர்களை காரியாசன் என சிறப்பிக்குவது எதுன்னு கேட்பாங்க? பாயுர செயல். கடைசி லைன்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. நம்ம அதுதான் படிக்காமல் இருந்திருப்போம். ஓகேங்களா? அதனால் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் முக்கியம். நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். பாடல் வரி கூட இது படிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் பாக்ஸில் ஒவ்வொரு லைனுமே நமக்கு முக்கியம். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மூவாதுனா முதுமை அடையாமல், நாறுவனா முளைப்ப, தாவனா கெடாதிருத்தல், அறிவார் வல்லார்னா வினையாளின் பெயர்கள், விதையாமை உரையாமைனா எதிர்மறை தொழிற்பெயர்கள், விதைத்தல் உரைத்தல் இதங்க ஒரு தொழில் நடந்திருக்கும், அதுதான் தொழிற்பெயர்கள்னு சொல்லுவாங்க. இங்கே விதையாமை உரையாமைன்னு வந்திருக்கு. இதெல்லாம் எதிர்மறையாக நடக்கவே இல்லை செயல். ஓகேங்களா? அப்போ எதிர்மறை தொழிற்பெயர்கள். தவா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். லாஸ்ட்டில் எப்படியுமே கால் வாங்கின மாதிரி தான் முடியும். அப்படி முடிஞ்சாவே அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்படி இல்லைன்னா விழி தொடர் மாதிரி வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம். இதில் நம்ம பாடலில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு உவமையணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பூக்காமலே சில மரங்கள் காய்க்கும். பூக்காமலே சில மரங்கள் காய்க்குமா? அதுபோல் நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன. அதை போல மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். பூக்காமலே ஒரு சில மரங்கள் காய்க்குமா? அதுபோல் நன்மை தீமைகள் நன்கு உணர்ந்தவர் இளம் வயதாக இருந்தால் அவங்கள மூத்தவர் கூட கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க பாத்தி கட்டி விதை போட்டால் தான் ஒரு சில விதைகள் வளரும். ஒரு சில விதைகள்லாம் தானாகவே
தானாகவே வளரும். ஓகேங்களா? அது போல் வந்து மேதையர் பிறர் சொல்லி காட்டாமல் அவங்களே வந்து உணர்ந்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாடலின் லைன் பார்க்கலாம். அறிவுடையோர் தாமே உணர்வர் தான் தீமே. ஓகேங்களா? பிறர் யாருமே சொல்லாமல் இருக்கிற விஷயத்த அவங்களே உணர்ந்துப்பாங்க. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவர், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்துள, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இதை நோட் பண்ணிக்கோங்க. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. 4 லைன் வர பாடலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட் 2 லைனும் கேட்டுருவாங்க, இல்லைனா லாஸ்ட் 2 லைனும் கேட்டுப்பாங்க. இது வந்து அறிவுடையோர் தாமே உணர்வுன்றது சிறுபஞ்சமூலம் காரியாசன். ஓகேங்களா? பாடல் ஈஸியாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நூல்வெளியும் பார்த்தாச்சு. அடுத்து தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 10 வயதிற்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். சாதனைக்கு வயது தடையின்றின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இந்த பாடலோட சம்மந்தப்படுத்தி தான் வந்து கற்பவை கற்றபின் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு லெசன் சம்மந்தப்படுத்தி தான் அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இந்த பாடலை என்ன சொல்லியிருக்காங்க, வயதுக்கும் அவங்களோட சிந்தனைக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்டும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடலாற்றவும் அறிவு பெற்றவர் வந்து வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதியின் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15 வயதில் வந்து பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் யூகோ. 16 வயதில் வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதில் வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசல் ஆடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. 10 வயது, 11, 15, 16, 17. ஓகேங்களா? 10 வயது வள்ளலார், 11 வயது பாரதியார், 15 வயதில் வந்து பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16 வயதில் வந்து போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதில் வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் அரைஸ் ஆகும். சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல் ஒரு பாடலில் 3, 6 கருத்துக்கள் கொண்ட அறநூல்கள் 17 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளது. நூல்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கருத்துக்கள் ஐ திங்க் வந்து திருக்கடிகம். 3 கருத்துக்களை உடையது வந்து திருக்கடிகம். 6 கருத்துக்கள் உடைய அறநூல் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 5 கருத்துக்கள் வந்து சிறு பஞ்சபுலம், 3 கருத்துக்கள் வந்து திருக்கடிகம், 6 கருத்துக்கள் ஐ திங்க் எனக்கு ஞாபகம் வரல, நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வீட்டிற்கோர் புத்தகசாலை. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அண்ணாவின் சிறுகதை அதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பே. குமார்னு வரும். இதில் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் ஒரு முக்கியமான லைன் சொல்லியிருப்பாங்க. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என்னை தலை சிறந்த நண்பர் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் லிங்கன். இந்த லைன் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசி கொஷினில். ஓகேங்களா? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பம்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, ஆபிரகாம் லிங்கன். ஓகேங்களா? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் முக்கியமானது. அது மட்டும் கூட நம்ம பார்த்தா போதுமானது. மீதியெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவர் என்ன சொல்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? புத்தகசாலை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. புத்தகசாலைனா என்ன, நூலகங்கள் தானே, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, போதுமானது. இதில் பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, 2009ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு வந்து அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தி தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியுள்ளது. நம்ம 6th ஸ்டாண்டர்டில் நினைக்கிறேன், அதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்துருப்போம் 8 அடுக்குகளை கொண்டதுன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து 2010 வந்து தமிழக அரசு உருவாக்கியிருக்கு. 2009 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம் இந்த லெசன். ஓகே, ஏன்னா மீதியெல்லாம் வந்து ஒன்றும் முக்கியம் இல்லை. இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் சில. இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது யார் சொன்ன பொன்மொழிகள்னு சொல்லிட்டு. அண்ணா, பெரியார், காமராசர், வந்து திருவிக்கா, இவங்கெல்லாம் வந்து ஆப்ஷனில் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சொன்ன கருத்துக்கள் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்கிறது
சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்னவர் வந்து அண்ணா அவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு சொன்னவர் அண்ணா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொன்னது ஆலங்குடி சோமு அவர்கள். அது பாடலில் சொல்லியிருப்பார். அடுத்த லைன் இருக்கும் பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணணும். இங்கே கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி. எதையும் தாங்கும் இதயம் வேணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் வந்து விளக்கு. இதெல்லாம் வந்து அண்ணாவின் ஃபேமஸான லைன். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அகைன் ரிவிஷன் பண்ணும்போது இதை படிச்சுக்கிட்டே இருங்க. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொன்னவர் வந்து அண்ணா அவர்கள். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் இந்த லைன் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, இந்த லைன் வந்து ஃபேமஸ் ஆனது. அதாவது இருக்கிற லைன்லேயே வந்து இது அகைன் கேட்டிருக்காங்க. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இந்த லைனும் வந்து ஃபேமஸான ஒரு லைன் தான். ஓகேங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன் தான். அகைன் நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஃபைனலாக வந்து வீட்டிலே அமைக்கும் புத்தக சாலைன்னு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நூல்வெளி நம்ம பார்க்கலாம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் வந்து இது இடம்பெற்றிருக்கு. தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் தான் வந்து அண்ணா. எழுத்தாளரான அண்ணாவை வந்து தென்னகத்து பெர்னாட் ஷா அழைப்பாங்க. தென்னகத்து பெர்னாட் ஷா யாருன்னு கேட்டாங்கன்னா அண்ணா அவர்கள். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி பல படைப்புகளை வந்து இவர் தந்திருக்காரு. அவரது பல படைப்புகள் வந்து திரைப்படங்களில் தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் முதலாக பரப்பியவர் இவர் தான். 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றிருக்காரு. ஆங்கில ஆசிரியராக சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில். அதுக்கப்புறம் ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்கள்லாம் ஆசிரியராக வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இவர் வந்து இருமொழி சட்டத்தை வந்து ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆசிரியராகவும் ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்செல்லாம் ஆசிரியர். குடியரசு விடுதலையில் வந்து துணை ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. குடியரசிலையும் விடுதலையிலும் வந்து துணை ஆசிரியர். ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கார் இவர். சென்னை மாகாணத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றிருக்காரு. இவர் வந்து சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர். ஓகேங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவர் மாற்றினாங்க இல்லையா, நேம் மாற்றின ஆண்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆண்டும் வந்து முக்கியமானது. அடுத்து புகழுக்குரிய நூலகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன நூலகம்னு பார்க்கலாம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. தஞ்சை சரஸ்வதி மகாலில் ஓலைச்சுவடிகள்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ஏன்னா இந்தியாவில் வெளியிடுற எந்த நூலாக இருந்தாலும் அதோட ஒரு பிரதி, அதாவது ஒரு பதிப்பு, ஒரு காப்பி அங்கே ஸ்டோர் ஆகும். சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். முதல் நூலகம்னா இந்தியாவில் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தப்பட்ட தேசிய நூலகம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா? இது ஆவண காப்பக நூலகமாக இருக்குது. ஆவண காப்பக நூலகம் வந்து கொல்கத்தா. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா? உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம்னா நம்மளோட அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். முதல் நூலகம் சைனாவில் இருக்கும்.
அடுத்து கற்பவை கற்ற பின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. அதாவது உணவு, உடை, இருப்பிடம்னு அந்த 3 இருக்குது பாருங்கள். உணவு, உடை, இருப்பிடம் அந்த 3க்கு அடுத்து புத்தக சாலைக்கு அந்த இடம் தர வேண்டும் 4ஆவதான்னு சொல்லியிருப்பார். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களேன்னு சொன்னவர் கதை. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட், டோன்ட் ஸ்கிப். ஓகேங்களா? உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களேன்னு சொன்னது கதை. இவை போன்ற பொன்மொழிகளை எழுதி வகுப்பறையில் படித்து காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சீர்காழி அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை ஆகஸ்ட் 9ஆம் நாள் இருக்குல்ல, அது தேசிய நூலக நாளாக கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 9. ஓகேங்களா? இவர் பேரில் தான் பார்த்திங்கன்னா விருதும் கொடுப்பாங்க. அடுத்து இலக்கணம். இடைச்சொல், உரிச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. இடைச்சொல் பார்த்திங்கன்னா இடையில் வரும், உரிச்சொல் முதலில் வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பெயர் சொல் வினை சொற்களை சார்ந்து வருவது தான் இடைச்சொல். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து வருவது இடைச்சொல். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் மிகைப்படுத்த வருவது உரிச்சொல். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வந்தால் இடைச்சொல், மிகுதிப்படுத்த வந்தால் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்த வந்தால் அது உரிச்சொல். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இடைச்சொற்கள் என்னென்ன இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இது நோட் பண்ணிக்கோங்க. இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொற்கள். அடுத்து இடைச்சொற்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பழிச்சுக்கணும். ஓகேங்களா? வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இல்லது, கண் இது பன்மை விகுதிகள் கல், மார். திணை பால் விகுதிகள் இது கொடுத்துருக்காங்க. கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆன், இன்று வரும். பெயரச்ச வினையச்ச விகுதிகள் ஆ, உ, இ இதெல்லாம் வருது. மல் எங்கே வருதுன்னு தெரில ஆக்சுவலாக. ஓகேங்களா? எதிர்மறை இடைநிலைகள் ஆ, ஆல், இல். அப்புறம் தொழிற்பெயர் விகுதிகள் கொடுத்துருக்காங்க. வியங்கோல் வினை முற்று விகுதிகள் காய, சாரிகள் அத்து, அற்று, அம்மு. ஓம உருகள் போல, மாதிரி, தற்று இதெல்லாம் வரும். இணைப்பிடை சொற்கள்னு இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா சென்டென்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் படிச்சுக்குங்க. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள்னு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. சொல்லுறுப்புகள் இது கொடுத்துருக்காங்க. வினா உறுப்புகள் ஆ, ஓ. ஓகேங்களா? இலக்கணத்துக்கு எல்லாமே ஜஸ்ட் நம்ம படிச்சுக்கணும், என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம அதிலேயே விட்டுட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் போகக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இடைச்சொற்கள், அது எல்லாமே ஒன்றுத்துக்கும் ஒன்று எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம்ன்ற பொருள்களில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. என்ற இது எதனா ஒன்று கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எதிர்மறை, சிறப்பு ஆகியவற்றில் வரக்கூடிய இடைச்சொல் எதுன்னு கேட்பாங்க. கொடுத்துருப்பாங்க, ஓ கொடுத்துருப்பாங்க, தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதில் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் எது எதில் வருதுன்னு மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அடுத்து உயர்வு, இழிவு பொருளில் ஓ வருது. இது போல் அதிலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஏகார இடைச்சொல் பிரிநிலை, வினா, எண், தோற்றம், இசை, நிறை ஆகிய 6 பொருள்களில் வரும்னு நன்னூல் குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தான். இப்போ தான் பார்த்திங்கன்னா அழுத்த பொருள்களில் வரும். அழுத்த பொருள்களில் வரும் இடைச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான். இடைச்சொல் அழுத்த பொருள்களில் வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா தான். இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஜஸ்ட் அது எதில் வரும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்த வரை, அப்போ வரை அப்படி அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும். ஓகேங்களா? அடுத்து ஆவது. இது பல பொருள்களில் வரும்னு சொல்லியிருப்பாங்க. பல பொருள்களில் வருவது ஆவது. அடுத்து கூட, அது எதில் வருதுன்னு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆ வினா பொருளில் வரும். வினா பொருள் வரும் இடைச்சொல் ஆ. இசைவு, சாத்தியம், பொருத்தம் இதெல்லாம் ஆம் வருகிறது. இது போல் இது ஜஸ்ட்டு ஒன் லைனில் கேட்டுக்கணும். அப்படியே தான்னா அழுத்தம், அப்போ ஏனா வினா பொருள், ஆம்னா இசைவு, சாத்தியம், பொருத்தம், கூட அப்படின்னா ஒரு பொருள் கூட. ஆ வினா பொருளில் வரும் இடைச்சொல். ஆவது பல பொருள்களில் வரும். இது போல் அது எதில் வரும்னு சும்மா ஒரு சொற்களில் அதை நம்ம ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கணும். அடுத்து அன்று. அன்றுன்றது ஒருமை குறிக்கிறது. அல்ல என்பது பன்மைக்குரியது.
இது பழம் அன்று, இது வந்து ஒருமை, இவை பழங்கள் அல்ல, இது பன்மை. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும், எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும், இதில் வந்து நூல் எத்தனைனா கணக்கு. எத்துணை பெரிய மரம், எவ்வளவு பெரிய மரம். எத்துணை ஆண்டு பழமையானது, அப்படிலாம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியுது பாருங்கள். அடுத்து வந்து உரிச்சொற்கள். உரிச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வரும் பொருள். இது வந்து மிகுதிப்படுத்தும், அந்த சொற்களை வந்து மிகுதிப்படுத்த வரும். இது பாருங்கள், கடிமலர்னா மனமிக்க மலர், கடிநகர்னா காவல் மிக்க நகர், கடி விடும்போதுனா விரைவாக விடுவோம், கடி நுனினா கூர்மையான நுனி. ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியது 3. இப்போ உருப்பசி, தவ சிறிது, நனி நன்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகுதியை தான் குறிக்கிறது. உரு தவ நனி எல்லாமே மிகுதியை குறிக்கிறது. இப்போ கடின்றது ஒவ்வொன்றுத்துலேயும் டிஃப்ரெண்ட் பொருள் வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு சொல் பல பொருள்களுக்கு உரியதாய் வருவதும் உண்டு, பல சொல் ஒரு பொருளுக்கு உரியதாயும் வருவதும் உண்டு. இதுதான் நம்ம இப்போ பாக்ஸில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு மீதி எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, இலக்கணம் படிக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அடுத்து நமக்கு புக் பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த புக் பேக் பார்த்துட்டு கலைச்சொல் பார்த்துட்டா நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த லெசன். ஓகேங்களா? ஈஸியான இயல் தான். சிறு பஞ்சமூலம், இது வந்து பார்த்திங்கன்னா அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். அடுத்து மாறுபட்ட குழுவினை கண்டறிகன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மாறுபட்ட குழுனா ஆடுகளம். ஓகேங்களா? இங்கே கடி. அடுத்து இங்கே பகன்றான். ஏன்னா வினவினான், செப்பினான், உரைத்தான் எல்லாமே ஒன்று குறிக்கும். அதுபோல் கலைக்கூடம், திரையரங்கம், கருங்காட்சிகள்லாம் ஒன்று குறிக்கும். உரு கூறு கடி எல்லாமே மிகுதியை குறிக்கும். கடி மட்டும் பல பொருள் குறிக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன் மட்டும் வேற. அடுத்து கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. அடுத்து சரியான கூற்றினை தெரிவு செய்க. சரியான கூற்றினை தெரிவு செய்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற 3ம் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், இது எல்லாமே சரி. பூவாது காய்க்கும் மலர்கை, அடிகோட்டிட்ட சொற்களுக்கு இலக்கணம் தருக. பூவாது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம், மலர்கைனா உவமை தொகை. பூவாது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம், மலர்கைனா உவமை தொகை. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் இருக்கும். புக் பேக்கில் எப்போவுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க எதனா இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் கேட்டுருவாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஒரு முறை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொற்கள் இருக்கா பார்ப்போம். அறிவை விரிவுசை கலைச்சொல், இதை பார்த்துட்டா இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும். சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரீஃபார்மர், கலர் நிலம், சாண்ட்லைன் சாயில், தன்னார்வலர், வாலண்டியர், சொற்றொடர் சென்டென்ஸ், ஓய்ந்திருக்கல் ஆகாது, கல்வி சிறுகதைகள், ஆதி வள்ளியப்பன், முதல் ஆசிரியர் சிங்ஸ் ஐத் மாதவ், கல்வியில் நாடகம் பிரளயன், மலாலா, கரும்பலகை யுத்தம். இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அறிவை விரிவு செய். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாதவ். ஆசிரியர் வந்துட்டாங்க, எங்களோட ஃபஸ்ட்டு டீச்சர் அவங்க தான் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் நாடகம், கல்வியில் நாடகம் ஆடி நான் படிக்கிறேன்னு ஏமாற்றிங்கன்னா உங்கள் லைஃப்லேயே பிரளயம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மலாலா, கரும்பலகை யுத்தம், இது எல்லாருக்குமே தெரியும். ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள் வந்து ஆதி வள்ளியப்பன். ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னு வந்து எப்போதுமே வள்ளி என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சின்ன ஷார்ட்கட், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நான் நடத்துகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, புரியுதா, ஷார்ட்கட்லாம் யூஸ் ஆகுதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து வந்து இயல் 6 நம்ம பார்க்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.